This channel 12th standard நீங்க and this video is for you. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 12th standard physicsல வால்யூம் 1ல இருக்கிற ரெண்டாவது சாப்டரான கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது மொதல் 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். நான் இங்கே இம்பார்ட்டன்ட் மட்டும் கவர் ஆகல, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இப்போ 20 கொஸ்டின் இருக்குன்னா அதில் 10 கொஸ்டினோ 12 கொஸ்டினோ உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். அண்ட் எவ்வளோ ஈஸியாக எழுதலாம், எவ்வளோ ஈஸியாக படிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம், என்னென்ன மார்க்ஸ் அப்படிங்கிறத வரைக்கும் நான் உங்களுக்கு இங்கே டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிற இந்த சாப்டர் இதோடைய கொஸ்டின். இந்த சாப்டரோட கொஸ்டின் இதுதான். அண்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், current density. Current density is defined as current per unit area of cross section of the conductor. அதாவது J அப்படின்னு சொல்லுவோம் current density அப்படிங்கிறத. அண்ட் current density அப்படிங்கிறது என்னன்னா current per unit area of cross section. இந்த வேர்ட் ரொம்ப பார்ப்பாங்க. current per unit area of cross section நீங்கள் இதை எழுதினாலே மோஸ்ட்லி போதும். which is defined as அப்படின்னு எழுதலாம். ஆனால் முக்கியமாக எந்த பாயிண்ட் பார்ப்பாங்க, கரண்ட் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா J is equal to I/A. டிவைட்னாலே பெருன்னு அர்த்தம். ஐனா எழுது நம்மளுக்கு கரண்ட்டு, ஏனா எழுது ஏரியா. அப்போ கரண்ட் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர்னா எழுது, இப்போ ஒரு கண்டக்டர் இப்படி சிலிண்டரிக்கலாக இருக்குது அப்படின்னா அந்த கண்டக்டரில் ஒரு குறிப்பிட்ட இடம், இந்த குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ, இந்த குறிப்பிட்ட ஏரியானே நம்ம வேர்டை யூஸ் பண்ணலாமே, இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ கரண்ட் போயிருக்கு, அப்போ கரண்ட் பெர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது இதுதான் அர்த்தம். அண்ட் அதுக்கடுத்து இப்போ எப்படி யூனிட் எழுதுறது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர் ஏ அப்படின்னு போடணும். அண்ட் யூனிட் ஆஃப் ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்போ மீட்டர் ஸ்கொயர் A/by மீட்டர் ஸ்கொயர் நீங்கள் போட்டாலும் கரெக்ட் தான். அப்படி இல்லை அப்படின்னா +2ன்னு இருக்குமா, m⁻²ங்கிறது மேலே வரும்போது m⁻⁻2 அப்படின்னு இருக்கும். இதுவும் கரெக்டு தான். ஆனால் உங்களுக்கு இதில் ஒரு மார்க் எதை எழுதினா மட்டும் போதும் அப்படின்னா இந்த SI யூனிட் எழுதினா மட்டுமே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் ரெண்டாவது கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது temperature coefficient of the resistivity. So temperature coefficient of the resistivity அப்படி என்னன்னா it is defined as the ratio of increase in resistivity per degree rise in temperature. அதாவது இங்கே சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி பர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு கூட எழுதலாம். அதாவது டெல் ரோ அப்படிங்கிறது சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் டெல்டி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ. இது ஒரு ரேஷியோ. இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி எப்படி கூடும், அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கூட அதோட ரெசிஸ்டிவிட்டியும் கூடும். அது எது வரைக்கும், அதோட இனிஷியல் ஸ்டேட், அதாவது T0 அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் இனிஷியல் வரைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முக்கியமானது யூனிட் எழுதினாலே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. யூனிட் அண்ட் ஃபார்முலாஸ் ரெண்டுமே சேர்த்து எழுதுங்க. 1 மார்க்ஸ் அண்ட் 1.5 மார்க்ஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் மூணாவது, சூப்பர் கண்டக்டர்ஸ். அண்ட் சூப்பர் கண்டக்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்டன் மெட்டீரியல் பிகம் 0 பிலோ சர்டன் டெம்பரேச்சர். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது, கரண்ட்டை போக விடாமல் தடுக்கிறவங்க தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டக்டர்ஸ்னால் என்னது, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறவங்க, கரண்ட்டை கடத்துறவங்கள கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஒரு மெட்டீரியல், ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கோம், அதோடைய ரெசிஸ்டன்ஸ் ஆனது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு கீழே 0வாக மாறிடுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 0வாக மாறிடுதுன்னா அது என்ன பண்ணுவோம், அங்கே எந்த ஒரு தடையுமே இருக்காது, அது ஈஸியாக கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது கண்டக்டராக மாறிடும். அப்படிப்பட்ட டெம்பரேச்சரை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கீழேன்னு சொல்கிறோம்னா அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அல்லது டிரான்சிஷன் டெம்பரேச்சர் சொல்கிறோம். எந்த ஒரு மெட்டீரியல் இந்த ப்ராப்பர்ட்டியை, அதாவது இந்த மாதிரி நடந்துக்கிடுதோ அதுதான் நம்ம சூப்பர் கண்டக்டர்னு சொல்லுவோம். ஏன் சூப்பர் கண்டக்டர் சொல்லுவோம், கண்டக்டர் அப்படின்னா கரண்ட்டை கடத்தும் அப்படின்னு சொல்லுவோம். இது நல்லாவே கடத்தும்ல, ஏன்னா ரெசிஸ்டன்ஸே இருக்காதுன்னு சூப்பராக கடத்தும், கண்டக்டர் பண்ணும். அதனால இது சூப்பர் கண்டக்டர்ஸ். அண்ட் இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்கள் இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். எப்சிலான் அப்படிங்கிறது நமக்கு இஎம்எஃப் அப்படின்னு அர்த்தம், எல் அப்படிங்கிறது பேலன்சிங் லென்த் அல்லது லென்த்னு கூட சொல்லலாம். அண்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல், ஏதோ ஒரு செல்லோட இஎம்எஃப் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குமா, பேலன்சிங் லென்த்துக்கு. டைரக்ட்லி ப்ரொபோஷனலோட அர்த்தம் என்ன, அதாவது இஎம்எஃப் கூட லென்த் கூடும் அல்லது லென்த்து கூட இஎம்எஃப் கூடும். இப்படி தான் அதோடைய ரிலேஷன் இருக்கும். அண்ட் அஞ்சாவது கொஸ்டின், கடைசி இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அண்ட் இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்லாம் நீங்கள் ஓவனில் பார்க்கலாம், அண்ட் எலக்ட்ரிக் பல்பில் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள்லையோ ஒரு மெட்டீரியல்லையோ நம்மளுக்கு கரண்ட் போய்கிட்டு இருக்கு. அப்படி போகும்போது அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஹீட்டாக மாறிடும். அது சூடாக இருக்கும் அந்த பல்பெல்லாம் தொட்டோம்னா. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் ஸ்டேட் தட் த ஹீட் டெவலப் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ஹீட் வந்து உருவாயிருக்கு. எதனால, ஃப்ளோ ஆஃப் கரண்ட்னால. அது எதுக்கு டைரக்டாக இருக்குமா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம
ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டோடைய ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர். இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு அந்த ஹீட் டெவலப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 கொஷின்ஸோட நான் வந்து உங்களோட வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட் கமெண்ட் மீ.